ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்க ரொம்ப நல்லா இருக்கோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்பதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் தம்ப்நெயில்ல இருக்கிற மாதிரியே திங்ஸ் கொஞ்சம் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்க ஷாப்பிங் தாங்க போயிருந்தோம். அந்த விலாகும் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா போன வாரம் செவ்வாய்க்கிழமை திங்ஸ் எல்லாம் ரீச் ஆயிருந்ததுங்க. ஆக்சுவலா மூவர்ஸ் மார்னிங் 8:00 நாங்கள் வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க 8:00 வராங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்துருவாங்க. ஸோ நீயே எல்லாம் மேனேஜ் பண்ணிருவியா எடுத்து வச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ முதல் நாள் நைட்டே நாங்கள் ஹால் எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சோம். அவங்க அந்த ட்ரக்ல இருந்து கொண்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காக. அதனால எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சோமா. ஆனால் ட்ரக் என்னாச்சுன்னா டேலஸ்லேருந்து வரவே ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. காலையில் 8 மணிக்கு வரேன்னு சொன்னவங்க நைட்டு 8 மணி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அந்த ட்ரக்கு பெரிய கண்டெய்னர் மாதிரி இருக்கும், நம்ம ஊர் கண்டெய்னர் மாதிரி. அந்த ட்ரக்கு உள்ள டர்னிங் எல்லாம் கஷ்டம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் வால்மார்ட் இருக்குது. ஸோ அந்த பார்க்கிங்கில் அவங்க நாங்கள் நிறுத்திடுறோங்க, உங்கள் ட்ரக்குக்கு நாங்கள் மாற்றி கொடுத்துட்றோம் அப்படின்னு மூவர்ஸே சொன்னாங்க. ஸோ ஹஸ்பண்டோட அந்த அண்ணா ஃப்ரெண்டுமே தான் 2 பேருமே போய் யூகா குட்டி ட்ரக் மாதிரி எடுத்துகிட்டு கொடுத்த உடனே அவங்க எல்லா திங்ஸுமே மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் என் ஹஸ்பண்ட் ட்ரக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்பார்ட்மெண்ட்குள்ளே கொண்டு வர்றதுக்கு. ஆனால் பார்க்க தாங்க அவ்வளோ பெரிய வண்டி இருந்துச்சு, அதில் ஒன்றுமே இல்லைங்க, பாதி தான் இருந்துச்சு திங்ஸே. ஏன்னா சோஃபா மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுங்களா, அது மட்டும் வைக்கிறதுக்காக பத்தாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ட்ரக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் நைட்டு எல்லா திங்ஸுமே இறக்கி செட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 10 மணி போல் ஆயிடுச்சு. நான் அன்னையிலேருந்தே கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பெட்ரூமை நம்ம க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு வாஷிங்க்கு போட்டுட்டேங்க. ஏன்னா பிளாங்கெட் எல்லாமே ரொம்ப நாள் பாக்ஸ்லேயே இருந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா, பாக்ஸ் பண்ணும்போதே எப்படி இருந்தாலும் நான் மறுபடியும் வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அப்படியே உள்ளேயே வச்சு பேக் பண்ணி வச்சுட்டு நான் போயிட்டேங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பெட்ரூமை வேக்கம் பண்ணிடலாம். ஏன்னா வேக்கம் கிளீனரே ஸ்டோரேஜில் தான் இருந்தது. ஸோ அது வந்தோடனே அதெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்ததுலேருந்து போடவே இல்லைங்களா, அப்பார்ட்மெண்ட்டு கொடுக்கும்போது அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்தா தான் சரி, நான் திங்ஸ் எல்லாம் வரும்போது க்ளீன் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். அந்த மிஷின் அங்கே இருக்கு. என் பையன் அதை அமுத்த உடனே சொர்ருன்னு சவுண்டு கேட்டோடனே தெரிச்சு ஓடிட்டான். என் பையனும் சரி என் பொண்ணும் சரி நான் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் எப்படி பண்ணுறேன், எப்படி ப்ளக் பண்ணுறேன், ஏன்னா இப்போவே அவங்களுக்கு ப்ளக் பண்ணி ஆன் பண்ணலாம் தெரியுதுங்க. ஏன்னா நம்ம ஊர் மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் இங்கே மேலே இருக்காது, எல்லாமே ரொம்ப கீழே தாங்க இருக்கும், குழந்தைங்க ஆப்ரேட் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். அதனால அவங்க ஈஸியாக ப்ளக் பண்ணிக்குவாங்க. நான் ஒன் பை ஒன்னாக தான் ஒவ்வொரு நாளும் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு இருந்தேங்க. மெயினாக இந்த பசங்களுக்கு இட்லி எல்லாம் ஊற்றி கொடுக்கறக்காக இட்லி பாத்திரத்தை 2 நாளாக தேடிட்டு இருக்கேன். அன்னைக்கு தான் எனக்கு கிடைச்சிது. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணுறதுக்காக அந்த ட்ரே எல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன், அதையும் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பாக்ஸ் தான் இத்தனை இருக்கு. ஆனா நான் யோசிச்சேங்க, நம்ம வீட்ல இவ்ளோ திங்ஸ் இருக்கா? நம்ம அதிகமா எதுவுமே வைக்க மாட்டோமே! ஏன்னா லாஸ்ட் டைம் பேக் பண்ணும்போதே நானும் ஹஸ்பண்டும் என்ன பண்ணோம், இந்த பழைய ட்ரெஸ்ஸு அந்த மாரி இருக்கிறதெல்லாம் நாங்க குட்வில்ல கொண்டு போய் போட்டுருவோம். இப்பவும் எப்படி இவ்ளோ பெட்டி வந்துச்சுன்னு பார்க்கும்போது தான் தெரியுது. அந்த மூவர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த திங்ஸுமே வெளியற தெரியும் மாரி காமிக்காதீங்க. எல்லாமே பாக்ஸ் பண்ணி எங்களுக்கு குடுத்துடுங்க. அப்பதான் எதுவும் டேமேஜ் இல்லாம வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனாலேயே நான் என்ன பண்ணுவேன், இந்த மிக்ஸி, கிரைண்டரு, வேக்கம் கிளீனர், அதுக்கப்புறம் ஏர் கூலர், இது எல்லாமே அதுக்கப்புறம் குஷனட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கிச்சன் செட்டு நான் வச்சுருக்கேன். அதுவுமே நான் நீட்டாக பாக்ஸ் பண்ணி வச்சுட்டு தாங்க போயிருந்தேன். ஸோ அதனாலேயே கிட்டத்தட்ட 80% திங்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகலை, அப்படியே வந்துருச்சு. ஸோ ஒன் பை ஒன்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ண தான் தெரியுது. ஒவ்வொன்றிலையும் பாதி தாங்க இருக்குது. நான் கூட ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேனா, ஒரு 7, 8 நாளா இந்த ப்ரெஷர்லேயே போயிட்டு இருந்தது. ஸோ வீக்கெண்டு போல் வெளியே போகலான்னு தாங்க பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா குழந்தைங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு தான் நான் திங்ஸ் எல்லாமே எடுத்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஒன்று எடுக்க போவேன், ஆனால் அவங்க உள்ளே பூந்து வேற ஒன்று எடுத்து விளையாட போயிடுவாங்க. அதனாலேயே பசங்க ஸ்கூலுக்கு போகிற டைமில் தான் நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன்.
வீக்கெண்ட் போல வந்து நாங்க ட்ரெஸ் எடுக்க தாங்க போயிருந்தோம். ஏன்னா ஊர்லேருந்து வரும்போதே எனக்கு, பாப்பா, தம்பிக்கு 3 பேத்துக்குமே எடுத்துட்டு வந்துட்டோம். நான் ஹஸ்பண்டுக்கு தான் வந்து எடுக்க போயிருந்தோம். ஏன்னா அவருக்கு வந்து பர்த்டேவும் சரி, தீபாவளியும் சரி அடுத்தடுத்த நாள் வந்ததுங்க. அதனாலேயே வந்து சரி அவருக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு வீக்கெண்ட் போல தான் பிளான் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட வந்து வீட்லருந்து கிளம்பும்போதே ஒரு 12 மணி மேலேயே ஆயிடுச்சு. ஏன்னா லஞ்ச் வந்து கொஞ்சம் வெளிய சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோங்களா, அதனால வந்து காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு எல்லா திங்ஸுமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு தான் நாங்க கிளம்புனோம். நாங்க வந்து இந்த ஜல்லிக்கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாடு ஹோட்டல் தாங்க போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போனாங்க. ஏன்னா, அவரு இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் வந்திருக்காங்க பஃபேக்கு. அங்க வந்து சாட்டர்டே, சண்டே தான் பஃபேன்னு நெனைக்கிறேன். அதனால தான் வந்து ஹஸ்பண்ட் அன்னைக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஹோட்டல் நல்லாவே பெருசாவே இருந்துச்சு. முன்னாடியே வந்து விநாயகர் ஃபோட்டோ தாங்க வச்சிருந்தாங்க சாமி. நல்லா பார்த்துட்டு நாங்க ரீச் ஆகும்போது ஒரு 12:30 மணி இருக்குங்க. பஃபேல வந்து அவ்ளோ ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஆனா நாங்க வெஜிடேரியன் மட்டும் தாங்க சாப்பிட்டோம். நான் வெஜிடேரியன்ல வந்து சிக்கன், ஆம்பூர் பிரியாணி, அதுக்கப்புறம் பட்டர் சிக்கன், அப்புறம் சிக்கன் டிக்கா எல்லாமே இருந்தது. ஸோ நான் அந்த சைடு போகவே இல்லைங்க. புரட்டாசி மாசம்னால எல்லாமே வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு மெயினா வந்து இந்த நன்னாரி சர்பத் தாங்க நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்னா ஊர்ல இருக்கும்போது ஒரு ஃபங்ஷன்ல வந்து அத்தை வாங்கி குடுத்தாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அது வந்து சுத்தமாவே புடிக்கலைங்க. அது ஏதோ வந்து ஜிகர்தண்டா மாரி செஞ்சு குடுத்துட்டாங்க. ஆனா சரி இந்த டைம் வந்து நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நன்னாரி சர்பத் தாங்க ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணனாலயா என்னன்னு தெரியல. எனக்கு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது புடிச்சதுன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்தது ஸ்வீட்டு, பாயாசம், குலோப் ஜாமுன் வச்சிருந்தாங்க. கடைசியா வந்து பப்பட்டு, அதுக்கப்புறம் வந்து பாப்கார்ன் வச்சிருந்தாங்க. லாஸ்ட்டா வந்து பானிபூரி தாங்க இருந்துச்சு. பஃபே வந்து சூப்பரா இருந்ததுங்க ஐட்டம்ஸு. வெஜ் அண்ட் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு செம்ம ஒர்த்தான ஃபுட்டு தாங்க. எனக்கு என்னன்னு தெரியல, இந்த பானிபூரி மட்டும் சுத்தமாவே பிடிக்காதுங்க. அந்த பூரி மட்டும் தனியா சாப்பிடுவேன். ஆனா எனக்கு இந்த பானிபூரி சேர்த்து சாப்பிட பிடிக்கவே பிடிக்காது. இந்த சைடு டேபிள்ல வந்து லைவ் தோசை கவுண்டருங்க. நம்ம என்ன தோசை கேட்குறோமோ அவங்க போட்டு குடுப்பாங்க. ஆனா, இந்த பரோட்டா மட்டும் தனியா பே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அங்க ஒர்க் பண்ற அந்த சிஸ்டர் வந்து ப இந்த பாதாம் மில்க் வந்து சூப்பரா இருக்கும் சிஸ்டர். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சூடாவே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து பாதாம் மில்க் வந்து கூலிங்கா குடிக்கிறத விட எனக்கு சூடா குடிச்சா தான் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அது அந்த சிஸ்டர் குடுத்ததுனால நான் வாங்கிட்டு வந்து குடிச்சு பார்த்தேன். அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. மறுபடியும் வேணுமான்னு கூட கேட்டாங்க. "இல்ல வேணாங்க சிஸ்டர். நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ நான் வந்து சாப்பிட்டுட்டு எல்லாருமே நாங்க கெளம்பிட்டோம். ஆக்சுவலா அன்னைக்கு நல்லா செம உச்சி வெயிலுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச தூரம் போறக்குள்ளேயே மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்க அங்க இருந்து அவுட்லெட் மால் தாங்க போயிருந்தோம். இது வந்து ஹூஸ்டன் பிரீமியம் அவுட்லெட்ன்னு சொல்லிட்டு, நாங்க வந்து ஹோட்டல் போனது வந்து கேடிங்கிற ஒரு ஊருக்கு. ஸோ அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் போலவே ஆச்சுங்க அந்த அவுட்லெட் மால் போறதுக்கு. இது வந்து ஓரளவுக்கு பெரிய அவுட்லெட் மாரியே இருந்துச்சுங்க. ஸ்டாப் பண்ணி இறங்குன உடனே, காட்ல வந்து 2 பேருமே வந்து ஒரே பக்கம் தான் உட்காரணும்னு சொன்னாங்க. தம்பி எப்பவுமே வந்து முன்னாடி பார்த்த மாரி தான் உட்காருவான். பாப்பா வந்து நம்மள பார்த்த மாரி உட்காருவா. ஆனா வந்து அவன் உட்கார்ந்தா அங்க தான் உட்காருவேன். இல்லைன்னா நான் நடந்து தான் வருவேன்னு சொல்லிட்டு, என்கூட நடந்து வந்துட்டு இருந்தான் என்கூட. இந்த அவுட்லெட் மால் வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம ஊர் இன்டோர் மால் இருக்குல்லங்க, அதுவே வந்து அவுட் சைடா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாரி தாங்க இருக்கும். ஆனா சூப்பரா இருக்குங்க. நெறைய பிராண்டட் ஆஃப் ஷாப்ஸ் நெறைய இருக்கும். அது மட்டும் இல்லாம, இப்ப ஹாலிடேஸ் வேற கொஞ்சம் போயிட்டுருக்குங்களா, ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஆஃபர் போட்டிருப்பாங்க. கரெக்ட்டா உள்ள போறோம், வெயில் அடிக்குது, பசி ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு, ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்களுமே வந்து அவுட்லெட் மால் பாதி சுத்தி பார்த்துட்டோம். ஐஸ்கிரீம் ஷாப் எங்க இருக்குன்னே தெரியலைங்க. அப்புறம் அங்க ஒரு ஷாப்ல வந்து நாங்க கேட்டோம், ஐஸ்கிரீம் ட்ரக் ஏதாவது இருக்கா இங்க அப்படின்னு. ஸோ அவங்க தான் சொன்னாங்க இந்த சைடு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ போனோனே வந்து தம்பிக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவர், பாப்பாக்கு வந்து ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் வாங்கி குடுத்துட்டு தான் கெளம்புனோங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கறக்கு வந்து பனானா ரிபப்ளிக் தாங்க போயிருந்தோம். மேக்ஸிமம் வந்து அவருக்கு அந்த பிராண்ட்ல தான் அவருக்கு செட் ஆகும். ஸோ, அவருக்கு சூஸ் பண்ணி எடுத்து குடுத்துட்டேன். மேக்ஸிமம் நான் தாங்க அவருக்கு செலக்ட் பண்ணுவேன். டக்குன்னு செட் ஆயிரும். ஆனா, எனக்கு எடுக்கவே தெரியாதுங்க. அது ஏன்னே தெரியல. 10 டைம் யோசிப்பேன். இது நல்லாருக்கா? அது நல்லாருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, நெக்ஸ்ட்டு வந்து தம்பிக்கு, பாப்பாக்கு ஒரு ஒரு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு, நாங்க ஓல்டு நேவி தாங்க போயிருந்தோம். அந்த ஷாப் வந்து ஓரளவுக்கு நல்லா பெருசாவே இருந்துச்சு. ஸோ, அப்பாவும், பையனும் போயி அவங்களுக்கு செலக்ட் பண்ணி பார்த்துட்டுருந்தாங்க.
அவனுக்கு வந்து இந்த ஜீன் ஷர்ட் எடுக்கலான்னு பார்க்கும்போது கொஞ்சம் வெயிட்டாவும் இருந்துச்சுங்களா. ஸோ என்னால வந்து அது போட்டா அவன் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு, நான் அத வேணான்னு சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்சம் வளர்ந்தக்கப்புறம் போட்டுக்கலாம். ஏன்னா, யூசுவலாவே ஜீன் வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கும். ஸோ பாப்பாக்கு வந்து பிங்க் கலர்ல தாங்க ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தோம். அவங்க 2 பேருமே வந்து அந்த ட்ரெஸ் போடும்போது நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். ஏன்னா, இந்த தீபாவளிக்கு வந்து அவங்க போட மாட்டாங்கன்னு தான் நெனைக்கிறேன். ஸோ, அதனால போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துக்கோன்னு தான் சொன்னாருங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன். ஆனா, எனக்கு சைஸ் வந்து செட்டே ஆகல. ஸோ, நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து எனக்கு ஸ்பெக் மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா, நான் போட்டுட்ருக்கிற ஸ்பெக் வந்து என்னோட ஃபேஸ்க்கு செட் ஆகலைங்களோ, ஸோ மேக்ஸிமம் வந்து அந்த கிளாஸ் வந்து எனக்கு ரவுண்டா இருந்தா செட் ஆகும். ஏன்னா, ஆல்ரெடி வந்து நான் அந்த மாரி தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ, நான் இப்ப எடுக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாரி ஸ்பெக் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அது மட்டும் இல்லாம அந்த நோஸ்ல வந்து அந்த அட்ஜஸ்டர் அந்த பேலன்ஸ் பண்ணி நிக்கும்லங்க, அந்த மாரி இருந்தா எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஷாப்பிங் முடிச்சுட்டு நான் பொறுமையா வந்து ஒவ்வொரு ஸ்பெக்கா போட்டு பார்த்துட்டுருந்தேன். இது செட் ஆகுமா? அது செட் ஆகுமான்னு சொல்லிட்டு. நான் இப்ப ஃபைனலா போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து நான் எடுத்தேங்க. என்னோட ஃபேஸ்க்குமே வந்து கரெக்ட்டா செட் ஆயிருந்தது. இந்த ஓல்டு நேவி ஷாப்ல வந்து ஒரு கூப்பன் மாரி குடுத்துட்டுருந்தாங்க. லைக் $51க்கு மேல ஷாப் பண்ணீங்கன்னா, ஒரு $20 ஆஃப் அந்த மாரி. எங்களுக்கு வந்து அது தெரியல. ஏன்னா நியர்பை ஸ்டோர்ல இருந்துச்சுன்னா, நீங்க செக் பண்ணி பாருங்க. இது வந்து ஹாலிடேஸ்னால வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஆஃபர் இருக்கும்னு நெனைக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.